த ஷ்ரவுட் ஆஃப் டியூரின் உலகம் முழுவதும் பரபரப்பாய் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காரியம். இயேசுவின் சரீரம், அதை மூடி இருந்த ஒரு துணி, அந்த துணியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணும் பொழுது அதுல 40% இந்தியர்களுடைய டிஎன்ஏ மேட்ச் ஆகுது. அதனால இயேசுவும் ஒரு இந்தியனா இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி அநேகர் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த துணியில் இருக்கிற இந்த போட்டோவை வைத்து இயேசு ஒரு ஹிந்து தெய்வமாய் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இயேசுவும் இந்த தெய்வமும் ஒன்றுதான் என்று சொல்லுகிற ஒரு கூட்டமும் இருக்கிறது. சோ ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் நீங்களும் நானும் இதை நம்பலாமா? வேதத்தில் இதை குறித்ததான ஏதாவது க்ளூஸ் இல்லைன்னா ஏதாவது வசனங்கள் இருக்கிறதா என்று சொல்லிதான் இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம பார்க்க போகிறோம். சோ தொடர்ந்து இணைந்திருங்க. இத்தாலி தேசத்தில் இருக்கிற டியூரின் என்கிற பட்டணத்தில் இயேசுவின் சடலத்தை சுற்றி இருந்த ஒரு துணி இருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். அந்த துணியின் பெயர் தான் இந்த ஷ்ரவுட் ஆஃப் டியூரின். இந்த துணி ஒரே நீளமான துணியாய் இருக்கிறது. சரித்திரத்தில் முதலாக 13வது நூற்றாண்டில் தான் இப்படிப்பட்ட ஒரு துணி இருக்கிறது என்று சொல்லி உலகத்திற்கு தெரியப்படுத்தினார்கள். அதற்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு துணி இருந்ததாக எந்த ஒரு டாக்குமெண்டட் ஹிஸ்டரியும் சரித்திரமும் நமக்கு கிடையாது. இப்ப இந்த சரித்திரத்தை எல்லாத்தையும் விட்டுறலாம். பைபிள் இந்த துணியை குறித்து என்ன சொல்லுகிறது? இந்த ஷ்ரவுட் ஆஃப் டியூரின் என்பது ஒரே நீளமான துணி. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யோவான் 19வது அதிகாரம் 40வது வசனத்துல நம்ம சீலை என்று வாசிக்கல, சீலைகள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 20வது அதிகாரம் 7வது வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா சீலைகள் என்கிற வார்த்தை தான் இருக்கிறது. அப்போ இயேசுவின் சரீரத்தை ஒரே ஒரு நீளமான துணியை கொண்டு அவர்கள் சுத்தவில்லை, அநேக சீலைகளை கொண்டு அவர்கள் சுற்றினார்கள் என்று வசனம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் 13வது நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்துவர்கள் இந்த துணிதான் மெய்யாகவே இயேசுவின் சரீரத்தை மூடி இருந்த துணி என்றும், இந்த துணியில் இருக்கிற இந்த போட்டோவை போல இருக்கிற ஒரு இமேஜ் தான் இயேசுவின் சரீரத்தின் அடையாளங்கள் இல்லைன்னா இயேசுவின் சரீரத்தின் தோற்றம் என்றும் அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள். இந்த துணி ரொம்ப பரிசுத்தமான புனிதமான ஒரு துணி என்றும், இந்த துணியில் வல்லமை இருக்கிறது என்றும் அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள். சபையின் சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் 4வது நூற்றாண்டுக்கு பிறகு இயேசுவின் ஒரு சில காரியங்கள், ஏன் பரிசுத்தவான்கள் பயன்படுத்தின அவர்களுடைய ஒரு சில காரியங்களை எடுத்து வைத்து அதை வணக்கத்திற்குரிய காரியமாக சபையில் அவர்கள் மாற்றினார்கள். கான்ஸ்டன்டின் மன்னனுடைய தாயாராகிய எலனா இயேசு எந்த சிலுவையில் அறையப்பட்டாரோ அதே சிலுவையை தேடி எடுத்து அதை ஐரோப்பா கண்டத்திற்கு கொண்டு வந்து அநேக சபைகளுக்கு அது துண்டு துண்டாக வெட்டி கொடுத்தால் என்று சொல்லி சபையின் சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு கைது செய்யப்பட்டு பிலாத்துவின் அரண்மனைக்கு படிக்கட்டில் ஏறி போனார். அந்த படிக்கட்டை அப்படியே உடைத்து எடுத்து ரோமாபுரிக்கு கொண்டு வந்து 28 மார்பிள் கற்களாக இன்றைக்கும் அந்த படிக்கட்டு இருக்கிறது. நீங்க போனீங்க அப்படின்னா அதுல நீங்க கால் வச்சு போக கூடாது, நீங்க முழங்கால் படிக்கிட்டு தான் அதில் ஏற வேண்டும் அப்படிங்கிற ஒரு வணக்கத்திற்குரிய ஒரு படிக்கட்டாக அதை இந்த சபை மாற்றிவிட்டது. அநேக பரிசுத்தவான்களின் எலும்புகள், பல், நகம், முடி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சபை பார்த்தீங்க அப்படின்னா வணக்கத்திற்குரிய ஒரு காரியமாக ரெலிக்ஸ் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சோ அந்த லிஸ்ட்ல தான் the shroud of Turin வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த shroud of Turin என்பது உண்மையா இல்லையா? அதுல இருக்கிற ஒரு மனிதருடைய தோற்றம் இருக்கே, அதுதான் இயேசுவின் உண்மையான தோற்றமா என்று சொல்லி நாம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில காரியங்களை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். 1988வது ஆண்டில் இந்த துணியில் இருக்கிற ஒரு சில காரியங்களை எடுத்து உலகத்தில் இருக்கிற 3 பிரபலமான யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி இந்த துணியின் காலகட்டம் எதுவாக இருக்கும் என்று சொல்லி கார்பன் டேட்டிங் மூலமாக எங்களுக்கு கண்டுபிடித்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். 3 யூனிவர்சிட்டியும் சொன்ன ஒரே காரியம் என்ன அப்படின்னா, இந்த துணி இயேசுவின் காலத்தின் உருவாக்கப்பட்ட துணி அல்ல, இந்த துணி 13வது நூற்றாண்டில் தான் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று 3 யூனிவர்சிட்டியும் ஒரே மாதிரியான லேப் ரிசல்ட்ஸ் அவர்கள் சொன்னார்கள். சோ இதன் மூலமாக இந்த துணி இயேசுவின் சடலத்தை சுற்றி வைக்கப்பட்ட துணி இல்லை என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்வோம். இரண்டாவது, இந்த துணியில் இருக்கிற டிஎன்ஏ 40% இந்தியர்களுடைய டிஎன்ஏ ஓட மேட்ச் ஆகுது, அதனால இயேசுவும் ஒரு இந்தியன் அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். இதற்கு முதலாவது நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எப்படி பண்றாங்க என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு கொலை ஒரு வீட்டுல நடக்குது அப்படின்னா அந்த கொலையை செய்தவர்கள் யார் என்று சொல்லி போலீஸ்க்கு சந்தேகம் வருகிறதோ அந்த சந்தேகப்படுகிற நபருடைய டிஎன்ஏவை முதல்ல எடுப்பாங்க. அந்த டிஎன்ஏவை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த கொலை நடந்த இடத்தில் எங்கேயாவது ஒரு டிஎன்ஏ இருக்கும் பாருங்களேன், ஒரு முடியோ இல்லனா ஒரு தோல் இல்லனா ஒரு சதை, அதை எடுப்பாங்க. இதை ரெண்டையும் எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தாதான் இந்த கிரைம் நடந்த இடத்தில் இருக்கிற டிஎன்ஏவும் இங்க சந்தேகப்படுகிற நபருடைய டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆச்சுன்னா இவர் அங்கே இருந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களால் கொலையாளி இவன் தான் என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியும். இப்ப நம்முடைய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த துணியில் இருக்கிற டிஎன்ஏ ஆஃப் கோர்ஸ் இந்தியர்களுடைய டிஎன்ஏவோட 40% மேட்ச் ஆகுது.
ஆனா இதுக்கு முன்னாடி இந்த துணியில் இருக்கிற டிஎன்ஏ தான் இயேசுவின் டிஎன்ஏ என்று சொல்லி நமக்கு எப்படி தெரியும்? இயேசுவின் காலகட்டத்தில் அவருக்கு ஏதாவது பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்களா? அவருடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸ் ஏதாவது எடுத்து லேப்ல பத்திரமா வச்சிருக்காங்களா? இப்ப இயேசுவின் டிஎன்ஏவையும் எடுத்து அந்த துணியோடைய டிஎன்ஏவையும் எடுத்து இந்தியர்களுடைய டிஎன்ஏவையும் எடுத்து மூணையும் மேட்ச் பண்ணி பார்த்தா கரெக்டா இருக்குன்னு சொல்லுவதற்கு இயேசு எப்படி இருப்பார் என்று சொல்லி கூட நம்ம யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு இயேசு என்று சொல்லி ஒரு படத்தை நாம் போடுகிறோமே, அது ஒரு மனிதனுடைய கற்பனை. இயேசு இப்படி இருந்திருக்கலாம் என்று சொல்லி அவனுடைய கற்பனையில் அவன் வரைந்த ஒரு ஓவியம் ஒழிய அது இயேசு அல்ல. இயேசு பார்ப்பதற்கு எப்படி இருப்பாருன்னே நமக்கு தெரியாத ஒரு பட்சத்தில் இந்த துணியில் இருக்கிறது இயேசுவின் டிஎன்ஏ தான் எப்படி அவங்க சொல்றாங்க. அந்த துணியில் இருக்கிற டிஎன்ஏ இந்தியன்ஸோட மேட்ச் ஆகுது அப்படிங்கறனால இயேசுவும் ஒரு இந்தியனா இருப்பார் என்று சொல்லி இப்படிப்பட்ட அபத்தமான கிறிஸ்துவர்களுடைய விசுவாசத்திற்கு விரோதமான காரியங்களை பிசாசு செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது பாத்தீங்கன்னா, ஜீசஸ் did not have biological parents. நீங்களும் நானும் ஒரு ஆண் ஒரு பெண் இணைந்து அதுக்கப்புறம் நம்ம உருவாகி பிறந்தது போல இயேசு இந்த உலகத்தில் பிறக்கல. அவருடைய பிறப்பே ஒரு அற்புதமான ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு பிறப்பு. அப்படி இருக்கிற இயேசுடைய டிஎன்ஏ எங்க இருந்து யாருக்கு கிடைக்கும்? தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அவர் யூதர்களுடைய தேசத்தில் இல்லைன்னா யூதா கோத்திரத்தில் அவர் பிறந்தார். சோ அப்படிப்பட்ட இயேசுடைய டிஎன்ஏவை நம்ம எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. அது நமக்கு எங்க கிடைக்கவும் கிடைக்காது. அடுத்தது, இந்த ஷ்ரவுட் ஆஃப் டியூரின்ல இருக்கிற இந்த முகம் இயேசுவின் முகத்தை போலவே இருக்கிறது. இயேசுவின் முகத்தை யாரு பார்த்தா இயேசுவின் முகம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி யாரு நமக்கு சொன்னா? இல்லை. இன்றைக்கும் அநேகர் நம்முடைய வீட்டுல பாத்தீங்கன்னா ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ மாற்றோம். அந்த போட்டோல இருக்கிறவர் ஜீசஸ் அல்ல. இயேசு பழைய ஏற்பாட்டிலேயே மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறார், எனக்கு ஒரு உருவத்தையோ ஒரு சொரூபத்தையோ நீங்க பண்ணாதீங்க. அப்படி இருக்க இந்த போட்டோ தான் இயேசு என்று சொல்லி நம்ம எப்படி சொல்ல முடியும்? இன்னொரு கூட்டம் இந்த துணியில் இருக்கிற போட்டோவை வைத்து இந்த பக்கம் விஷ்ணுவுடைய போட்டோவை வைத்து பாத்தீங்களா இது ரெண்டும் ஒண்ணுதான், அதனால இயேசு தான் விஷ்ணு, விஷ்ணு தான் இயேசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு உண்மை என்ன என்று சொல்லி தெரியும். சோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் பிசாசு தந்திரமாய் கடைசி நாட்களில கிறிஸ்துவர்களுக்குள்ள ஒரு இடரலை உண்டாக்கும்படியாக அவருடைய விசுவாசத்திற்குள்ள ஒரு ஆட்டத்தை கொண்டு வரும்படியாக அவன் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப கடைசி நாட்களில் பிசாசு தந்திரமாக ஒரு சில காரியங்களை கிறிஸ்துவத்திற்குள்ள கொண்டு வந்து மூட நம்பிக்கைகளை கொண்டு வந்து இப்படிப்பட்ட சயின்ஸ் டெக்னாலஜி கார்பன் டேட்டிங் டிஎன்ஏ டெஸ்ட் என்றெல்லாம் சொல்லி இயேசுவை நம்புகிற உங்களுக்கும் எனக்கும் அவர் மேல் இருக்கிற விசுவாசம் குறைந்து விட வேண்டும் என்பதற்காக பிசாசு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட கட்டுக்கதைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் நம்பாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் தருவோம். வார்த்தையை தியானிப்போம், வார்த்தையை நம்புவோம், வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கடைசி காலத்துல விசுவாசத்தை பற்றி கொண்டு கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும் காணாமல் நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி விசுவாசத்துல தொடர்ந்து ஓடுவோம். வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த பைபிள் ஸ்டடியில இந்த ஷ்ரவுட் ஆஃப் டியூரினை குறித்ததான ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வேற ஒரு பைபிள் ஸ்டடியில் இணையலாம். God bless you. Praise the Lord.